Hi friends, welcome back to my channel. 2025 நியூ இயரில் யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு க்ரைட்டீரியாவுமே கிடையாதுங்க. இந்த ஏஜில் இருக்கவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இவ்வளோ படிச்சிருக்கணும் அவ்வளோ படிச்சிருக்கணும்னு. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, என்ன ஏஜில் இருந்தாலும் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டே விஷயந்தாங்க தேவை. ஒன்று, உங்கள் கையில் ஒரு மொபைல் இருக்கணும், உங்கள் கையில் இமெயில் ஐடி இருக்கணும். இது ரெண்டு விஷயம் இருந்தால் போதுங்க, யார் ஒன்றாலும் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களுடைய மணியை ஓவராக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யூடியூப் சேனலுக்காக. நீங்கள் இனிஷியல் பிகினராக இருக்கும் போது நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி உள்ள ஃபோன் தான் இருக்கணும் நம்ம கையில். நம்ம பேசுகிற சவுண்ட் நல்லா வால்யூமாக கேட்குறதுக்கு நல்ல மைக் வேணும், ட்ரைபாட் கேமரா வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமோ இல்லை மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் பிகினராக இருக்கும் போது இது மாதிரி செலவெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து மேக் பண்ணி நீங்கள் போடக்கூடாதுங்க. அதில் உங்களுடைய கண்டிப்பாக ஓன் இன்புட் கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். இப்போ நமக்கு வியூஸ் போகிற மாதிரி இருக்கும், சப்ஸ்கிரைபர் வரா மாதிரி இருக்கும். பட் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு வீடியோஸ் போடுற மாதிரி இருந்தாலும் ஓன் இன்புட், ஓன் கண்டென்ட் அதில் இருக்கணும். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன மீட் பண்ணணும் மானிட்டைசேஷனுக்குன்னா, இப்போ இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 3000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி 4000 வாட்சர்ஸ் இருந்தது, இப்போ அது 3000 வாட்சர்ஸாக மாற்றிருக்காங்க. 3000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் பண்ண முடியாதுங்க. நீங்கள் லாங் வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த வாட்சர்ஸ் மீட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உடனே நிறைய கிடைக்கணுன்னா நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போடும் போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, கம்பேர் டு நம்ம லாங் வீடியோ கம்பேர் பண்ணும் போது. அதே மாதிரி இல்லை நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட போகிறேன்னா ஷார்ட்ஸோட மொத்த வியூஸ் 30 lakhs போனால் மட்டும்தாங்க மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 3000 வாட்சர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே 1 இயர்க்குள்ளே நடந்திருக்கணும். அப்படி நீங்கள் இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் மீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க போடுற வீடியோஸை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட்டாலோ இல்லை பப்ளிக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி சில விஷயத்த வீடியோஸ்லாம் நம்ம காமிச்சாலோ போட்டாலோ நமக்கு காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் சேனல்லேருந்து கொடுப்பாங்க. அதர் யூடியூபர்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. காப்பிரைட் கிளைம் வீடியோஸை தான் பாதிக்கும், பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்கள் சேனல்லையே அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வாங்கிட்டிங்கன்னா சேனல்லையே கூட யூடியூப் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயத்த எப்பயுமே மனசில் வச்சுட்டு போடுங்க. ஒன்று என்னென்னா, நீங்கள் போடுற கண்டென்ட்டை மற்றவங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் தம்ப்நெயில் போடுறது அட்ராக்ட் ஆகணும், நம்மளுடைய தம்ப்நெயிலையே பார்க்க வைக்கணும் வியூவர்ஸு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனுங்க, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது 3மே நல்லா இருந்தாலே கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வியூஸ் கண்டிப்பாக போகுங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் போடும் போது வர டவுட்ஸ்லாமே இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய டவுட்ஸை போய் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வருதோ அந்த டவுட்ஸ்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டால் கூட அவங்களுடைய ஒப்பீனியன் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்விக்கு 10 பேர் 10 விதமான பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கற்றுக்க முடியும். அதனால் எல்லா விதமான குவரிஸுமே உங்களுடைய டவுட்ஸுமே யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி தேடி தெரிஞ்சுக்கோங்க. சில பேரோட வீடியோஸ் ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகிட்டு நிறைய லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகும், சீக்கிரமாக மானிட்டைசேஷன் அவங்க சேனல் ஆகிடும். இது மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு நம்ம சேனலும் அப்படி தான் ஆகணும்னு நினச்சிட்டு தயவுசெய்து யூடியூப் சேனலுக்குள்ளே வரவே வராதிங்க. அது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை தான் உங்களுக்கு கொடுக்குமே.
நீங்கள் போடுற கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு வியூஸ் கண்டிப்பாக போகுமே. அதனால் உங்கள் கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சு, உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுங்க. நம்ம எல்லாருமே பண்ணுறது என்ன, பெரிய பெரிய சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களோட வீடியோஸ் பார்ப்போம், அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். பட் நியூ யூடியூபர்ஸை பெருசாக கண்டுக்கவே மாட்டோங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. நியூ யூடியூபர்ஸ் நல்ல பெஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க அவங்களும் க்ரோ ஆக முடியும். அப்போ தான் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். அதனால் நியூ யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற புது வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே அமையும்னு நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.